இந்த புதிய நாளை பகவானுடைய திவ்யமங்கள நாமத்தோடு வரவேற்று அதை நாமத் தாமரைகளால் அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். நாள் முழுவதும் சேவா தாமரைகளையும் சேர்த்து அவருடைய திருவடிகளில் அர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். இன்றைக்கு ஒரு கதை பார்க்கலாம். இந்த கதை மாதா அமிர்தானந்தமயி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை நான் எதேச்சையாக பார்க்க நேரிட்டது. மிகவும் ஆச்சரியமான விஷயம். பகவான் எப்படியோ ஏதோ ஒன்றை எனக்கு எடுத்துக் கொடுப்பார், என் கண்ணில் படும். அதுபோல் நேற்றைக்கு எனக்கு நேரிட்ட அந்த கதையை இப்பொழுது பகிர்ந்து கொள்வோம். ஒரு குருவானவர் ஒரு ஊரில் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு 2 சிஷ்யர்கள். அவர் ஒருமுறை தூங்கச் சென்ற பொழுது 2 சிஷ்யர்களில் அவருடைய காலை பிடித்து விடுவதற்கு அனுமதித்தார். பிறகு அவர் தூங்கிவிட்டார். இந்த 2 சிஷ்யர்களும் ஒரு காலை ஒருவர் எடுத்துக்கொண்டார், இன்னொரு காலை இன்னொருவர் எடுத்துக்கொண்டார். இடது காலை பிடித்து மசாஜ் செய்த அந்த சிஷ்யர் சொன்னார் வலது காலை செய்பவரிடம், இதோ பார், அது உன்னுடைய பக்கம், அதோடு நிறுத்திக்கொள், என்னுடைய பக்கம் வரக்கூடாது, இது என்னுடைய கால், இந்த காலுக்கு நான் தான் சேவை செய்வேன், உன் கை இதன் மேல் படக்கூடாது. உடனே இன்னொருவர் சொன்னார், அதுவேதான் உனக்கும், நீயும் பார்த்துக்கொள், இது என்னுடைய கால், நான் சேவை செய்வதற்கு குருநாதர் எனக்கு கொடுத்த கால், உன் கை இந்த பக்கம் தப்பி தவறி கூட வரக்கூடாது, நீ என்னுடைய சேவையில் தலையிடக்கூடாது என்று அவரும் மிரட்டினார். இருவரும் ஒருவரை ஒருவர் மிரட்டிக்கொண்டே அவருடைய சேவையை செய்தார்கள். இந்த சேவையை செய்வதை விட மற்றவர் தனக்குரிய காலை தொட்டுவிடக்கூடாது என்பதில் மிகவும் ஆர்வமாகவும் கவனமாகவும் இருந்தார்கள் இருவர். அதெல்லாம் சரிதான். அடுத்து என்ன நேர்ந்தது? தூங்கிக் கொண்டிருந்த குருநாதர் திடுமென்று ஒரு கழித்து படுத்துக் கொண்டார், ஒரு பக்கமாக படுத்துக் கொண்டார். அப்பொழுது என்ன ஆகும்? அவர் இடது பக்கம் திரும்பி படுத்துக் கொண்டதால் வலது காலானது இடது காலின் மேல் போய்விட்டது. இப்பொழுது இடது காலை பிடிப்பவருக்கு இடர் வந்துவிட்டது, காலை பிடிக்க முடியாமல். உடனே அவருக்கு ஒரு கோபம் வந்தது. வலது காலை பிடித்துக் கொண்டிருப்பவரை பார்த்தார். நீ என்ன காரியம் செய்து விட்டாய்? இப்பொழுது நான் எப்படி என் பக்கத்து காலை பிடித்து சேவை செய்வது என்று ஆரம்பித்தார். கையில் ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டார். இந்த வலது காலை அகற்றினால்தான் என்னால் இந்த சேவையை செய்ய முடியும். வலது காலை நீ தொட்டாயானால் உன் கை ஒடிந்து விடும் என்று அடுத்தவர் ஆரம்பித்தார். இப்படி இந்த சிஷ்யர்களுக்குள் அப்பேற்பட்ட ஒரு சாதனை நடந்து கொண்டிருந்தது. இருவரும் அது குருவினுடைய கால்கள், அவருக்கு சொந்தமான கால்கள் என்பதை மறந்தார்கள். குருவிற்கு சேவை செய்கிறோம் என்பதையும் மறந்தார்கள். அந்த 2 கால்களிலும் உள்ள வித்தியாசம், அவரவர்களுடைய சேவை மேம்பட்டது. அதனால் மேலோங்கி நின்றதனால் இருவருக்கும் ஒரே ஆக்ரோஷம். இருவருமே கையில் குச்சியை எடுத்துக்கொண்டார்கள். குருவினுடைய காலை குச்சியால் நகர்த்த பார்த்தார்கள். ஒருவர் அந்த வலது காலை நான் தள்ளிவிடுகிறேன், அப்பொழுதுதான் என்னால் என்னுடைய காலை நான் சேவை செய்ய முடியும் என்று. இப்படி 2 பேரும் மிக தீவிரமாக கையில் குச்சியோடு நின்று கொண்டு ஒருவரை ஒருவர் மிரட்டிக் கொண்டிருந்ததை பார்த்தார். குருநாதர் எழுந்துவிட்டார். எழுந்தவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. தான் சேவை செய்ய சொன்ன 2 சிஷ்யர்களும் கையில் ஒரு தண்டு, ஒரு கம்போடு நின்று கொண்டு ஒருவர் கை கலக்கப் போகும் நிலைக்கு வந்துவிட்டதை பார்த்தார். உடனே அவர் சொன்னார்,
சிஷ்யர்களே, என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்கே? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் இருவரையும் சேவைதானே செய்ய சொன்னேன். இப்படி அடித்துக் கொள்ளவா சொன்னேன்? என்ன நடக்கிறது? எதனால் இப்படி ஆகிவிட்டீர்கள் என்று கேட்டார். அதற்கு ஒரு சிஷ்யர் பதில் சொன்னாரே, பார்க்கலாம். எப்பேற்பட்ட சிஷ்யர், எப்பேற்பட்ட சேவா என்பதை நாம் அந்த மகிமையை அப்பொழுதுதான் நம்மால் உணர முடியும். அவர் சொன்னார், குருநாதா, நீங்கள் படுத்து தூங்குங்கள். இது எங்கள் இருவருக்கும் உள்ள பிரச்சனை. நாங்கள் இதை பார்த்துக் கொள்கிறோம். நான் செய்யும் சேவை பெரியதா, அவர் செய்யும் சேவை பெரியதா? என்னுடைய காலை அவர் கீழே வைத்துவிட்டு அவருடைய காலை மேலே வைத்திருக்கிறார். நாங்கள் இந்த பிரச்சனையை நாங்களே சரி செய்து கொள்வோம். நீங்கள் பாட்டுக்கு தூங்குங்கள். எப்பேற்பட்ட சேவை! குருவினுடைய சொந்த கால்கள். அந்த சொந்த கால்களை ஒருவர் சொந்தம் கொண்டாடுகிறார், ஒரு சிஷ்யர். இன்னொரு சிஷ்யர் அவரதை சொந்தம் கொண்டாடுகிறார். இப்படி சொந்தம் கொண்டாடுவதனால் இருவருமே அது குருவினுடைய கால்கள் என்பதை மறந்து போனார்கள். அதற்காக ஒருவர் கைகலக்கவும், அந்த காலை, குருவினுடைய காலையே அவருடைய கால் என்பதை மறந்து அந்த குச்சியால் அடித்து தள்ளவும் தயாராகிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, குருநாதருக்கு விளக்கம் வேறு. நீங்கள் தூங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இதை மிகவும் நகைச்சுவையாக அம்மா அவர்கள் மிக அழகாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அவலம் எப்பொழுதும் நடந்து வருகிறது என்பதை இப்படி நகைச்சுவையாக சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு குருவின் இரு சிஷ்யர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே இருக்கும் கடவுள் ஒருவர்தான். அந்த ஒரு கடவுள்தான் எல்லோருடைய உள்ளத்திலும் வீற்றிருக்கிறார், அந்தர்யாமியாக. அவர்தான் நம்மை எல்லாம் செயல்படுத்தி விடுகிறார். அவர் போட்டதினால்தான் இந்த உடலில் மூச்சுக்காற்று இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய மூளை வேலை செய்கிறது, கண் வேலை செய்கிறது, கால் வேலை செய்கிறது, கை வேலை செய்கிறது, உடம்பு நகர முடிகிறது. இதை மறந்துவிட்டோம். நான் தான் செய்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் யோசிக்கிறேன், நான் தான் பேசுகிறேன், நான் தான் செய்கிறேன். அது நான் சேவை செய்கிறேன் என்றாகிவிட்டது. இப்படி குருவானவர் எல்லாவற்றிற்கும் மேலோங்கி நிற்பவர், சாக்ஷாத் பரபிரம்மம் என்பதை மறந்து குருவை ஒரு உருவமாக நினைத்து, அந்த உருவம் ஒரு கட்டுக்குள் அடங்கியதாக நாம் ஆக்கிவிடுகிறோம். இது மட்டுமல்ல, அதனால்தான் கடவுளின் பெயரில் இந்த மதம், அந்த மதம், இது என்னுடைய மதம், அது உன்னுடைய மதம், பெயர் மட்டுமே வித்தியாசம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், தண்ணியை ஜல் என்று சான்ஸ்கிரிட்டில் சொல்வார்கள், ஹிந்தியில் பானி என்று சொல்வார்கள், ஆங்கிலத்தில் வாட்டர் என்று சொல்வார்கள், தமிழில் தண்ணி என்று சொல்வார்கள். ஆனால் இவை அனைத்தும் ஒரே பொருளை தானே குறிக்கிறது. ஆனால் இந்த பெயர் வித்தியாசங்களினால், இல்லை இல்லை நீ ஜல் என்று சொன்னால்தான் உனக்கு தண்ணீர் தருவேன் என்று சொல்வது போல், நீ தண்ணீர் என்று சொல்வதை விட வேண்டும், பானி என்று சொல்ல வேண்டும். இப்படித்தானே நாம் அடித்துக் கொள்கிறோம். இல்லை, வாட்டர் என்று சொன்னால்தான் அது தண்ணீர், இந்த ஜல் பானி எல்லாம் வார்த்தைகள் அல்ல என்று அடித்துக் கொள்வது போல் இருக்கிறது அல்லவா? யார் ராமனோ அவர்தான் கிருஷ்ணன், அவர்தான் சிவன், அவர்தான் புத்தர், அவர்தான் ஜீசஸ் ஆகும், அல்லாவாகவும் இருப்பவர், அவர்தான் எல்லாமாகவும் இருப்பவர். ஆக அந்த உயர்ந்து பறந்து ஆழ்ந்து ஒரு பெரும் சக்தியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை படைத்து அதை நன்கு நிர்வகித்து ஆண்டு கொண்டிருக்கும் அந்த பரமாத்மா
அது ஒரே பரமாத்மா தான் நம் அனைவரின் உள்ளத்திலேயும் இருக்கிறார். அவர்தான் நம்மை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி நாம் சண்டையை போடுவதும், இது குருவினுடைய காலை, இது என்னுடைய கால், இல்லை இல்லை இது என்னுடைய கால், என் பக்கம் நீ வராதே, உன் பக்கம் நான் வரமாட்டேன் என்றெல்லாம் நாம் பேசுகிறோமே, இவை அனைத்தும் நாமே அந்த குருவுக்குத்தான் சொந்தம். நமக்கு சொந்தம் கொண்டாட என்ன இருக்கிறது? ஆக நம்முடைய பகவான் சொல்வார், குருவினுடைய உபதேசங்களில் ஏதாவது ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள், அதை பிடித்துக் கொள்ளுங்கள், அதை வாழ்நாள் முழுவதும் பயிற்சி செய்யுங்கள். குருவினில் கரைந்து விடலாம் என்று. ஆனால் நாம் அதை விட்டுவிட்டு என் மதம் உன் மதம், என் கடவுள் உன் கடவுள், என்னுடைய குருநாதர் உன்னுடைய குருநாதர், என்னுடைய சேவை உன்னுடைய சேவை என்றெல்லாம் பிதற்றி வருகிறோம். இதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். குருவை மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மன். இந்த சாட்சாத் பரபிரம்மன் என்பதுதான் சத்தியம். நம்முடைய பகவான் ஒரு மகாமகம் தினத்தன்று அத்தனை பேரும் அந்த கும்பகோணத்தில் போய் அந்த குளத்தில் மூழ்கி எழுவார்கள், பெரும் புண்ணியம் என்று. இந்த சன்னதி திரு வீட்டில் ஒரு நாள் மகாமக தினத்தன்று எல்லோரும் கூடியிருந்தார்கள். தினமென்று ஒருவர் சொன்னார், இன்றைக்கு மகாமக. உடனே பகவான் சொன்னார், அடடா, நீங்கள் எல்லோரும் அங்கு போய் அந்த குளத்தில் மூழ்கி எழுந்தால் பேர்பட்ட ஒரு புண்ணியம் கிடைத்திருக்கும். ஆனால் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து விட்டீர்களே. சரி என்று சொல்லி அவருடைய கொட்டாங்கச்சியில் தண்ணீர் எடுத்துக்கொண்டார். அதை வெளியே அந்த கிரில் கேட்டை திறந்து அருணாச்சலேஸ்வர் கோவிலை பார்த்தார், வானத்தில் உள்ள சூரியனை பார்த்தார். பிறகு அந்த ஜலத்திற்குள் தன் கையை விட்டார். அதை எடுத்து வந்து எல்லோர் மேலும் தெளித்தார். தன் மேலும் தெளித்துக் கொண்டார். அங்கிருந்த அத்தனை பேர் மேலும் தெளித்துவிட்டு, உங்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு மகாமக குளத்தில் மூழ்கி எழுந்த புண்ணியம் கிட்டிவிட்டது என்று சொன்னார். எப்பேற்பட்ட குரு! அவரை நாம் ஒரு உருவமாக பார்க்கலாமா? ஒரு இடத்திற்கு உட்பட்டவராக பார்க்கலாமா? அவர் சாட்சாத் பரம்பொருள் அல்லவா? அவர் இல்லாத இடம் இருக்கிறதா? எந்தெந்த இடத்தில் யார் யார் ஆழ்ந்து அவரை நினைத்தாலும் அந்த இடத்தில் அவர் உடனே பிரசன்னமாகி விடுகிறார். பகவான் சொல்லியிருக்கிறார், அவருடைய கொட்டாங்கச்சியை நினைத்தால் கூட அப்பாவினுடைய அருள் கிட்டும் என்று. ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஒரு கானகத்தில் தவம் செய்வதை விட அதிக பலன் அவருடன் அமர்ந்திருக்கும் பொழுது கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட பகவான் அவர் தன்னுடைய திருநாமத்தை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். அந்த திருநாமம் குருநாமம். அந்த குருவானவர் அவரே பிரம்மன், அவரே விஷ்ணு, அவரே சிவன், அவரே சாட்சாத் பரபிரம்மன் ஆக இருப்பதால் அந்த குரு நாமத்தில், யோகி ராம் சுரத்குமார் என்ற நாமத்தில் பிரம்மதேவருடைய நாமம் அடங்கிவிட்டது, சிவனாருடைய நாமம் அடங்கிவிட்டது, விஷ்ணு மகாவிஷ்ணுவின் நாமமும் அடங்கிவிட்டது. ஆக குரு நாமத்தை சொல்பவர்கள் இந்த 3 நாமங்களையுமே ஒரே சமயத்தில் சொல்வதற்குரிய பலனை அடைவார்கள் அல்லவா? இதை நாம் மனதில் கொள்வோம். இன்றைக்கு பகவானிடத்தில் நம்முடைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், கோட்டி கோட்டி முறை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். அது ஒன்றுதான் எங்களால் பண்ண முடியும். தாங்கள் பெரும் மனது வைத்து உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே வன்முறைகளில்தான் எத்தனை விதம் உண்டோ அத்தனை விதமும் நடந்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய பெயரிலேயே பலர் ஒருவரை ஒருவர் கொன்று குவிக்கிறார்கள்.
தங்களுடைய பெயர் இடங்களுக்கு ஏற்ப வித்தியாசமாக இருப்பதனாலேயே அதிலும் ஒரு வேறுபாடு கண்டுபிடித்து அந்த வேற்றுமை காரணமாக எல்லோரும் ஒருவரை அடித்துக்கொண்டு கொன்று குவிக்கிறார்கள். எப்பேற்பட்ட அதிர்ச்சி தரும் விஷயம் இது. தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயக்கன், இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றை கொண்டு வர வேண்டும். மக்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை, இறைவனின் நினைப்போடு வாழ வேண்டும், இறைவனின் நாமத்தோடு வாழ வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் தாங்கள் உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலக நாடுகளை தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். யாருக்குமே போர் என்ற எண்ணமே எழும்பக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறோம். திருந்திருமென்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், கோர விபத்துக்கள், இயற்கையின் சீற்றங்கள் என்று பலவிதங்களில் மக்களை துன்புறுத்த வருகின்றன. தாங்கள் அவற்றையெல்லாம் கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து நேர்மறை எண்ணங்களை அளிக்க வேண்டும். இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இன்றைய வன்முறைகளுக்கு காரணம். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களானாலும் எந்த மதத்தை தழுவினவர்களானாலும் எல்லோரும் அவரவர்களுடைய ஊழ்வினைக்கு தக்கவாறு ஏதேதோ துன்பங்களில் சிக்கி உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். இந்த கர்ம வினையானது ஒரு கொடிய விதி, துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும், அவதாரங்களை கூட விட்டு வைக்காது என்று சொல்கிறார்கள். இது இறைவனுடைய நீதி. அதாவது கடவுள் இல்லாத இடமே கிடையாது, நம்முடைய குருநாதர் இல்லாத இடமே கிடையாது. நாம் இப்பொழுதெல்லாம் சிசிடிவி என்று ஒன்று வைத்து பார்க்கிறோம் என்ன நடந்தது என்று. அவர் ஒரு சூப்பர்லெட்டிவ் சிசிடிவி. கடவுள் இல்லாததே கிடையாது, அவர் கண்களில் எதுவுமே தப்பாது. அந்தந்த வேலைகளுக்கு தகுந்த மாதிரி தேவதைகளை அவர் அமைத்து அந்தந்த தேவதைகள் அந்த பரம்பொருளுக்கு பயந்து பயந்து அற்புதமாக வேலை செய்து ஒவ்வொருவருக்கும் ஒரு அக்கவுண்டையே, ஒரு கார்மிக் அக்கவுண்ட் மெயின்டைன் செய்யப்படுகிறது. அப்படி ஒரு பெரிய கம்ப்யூட்டர், பகவான் சொல்வார் இன்விசிபிள் ரெஜிஸ்டர் என்று. காஸ்மிக் ரெஜிஸ்டர், இன்விசிபிள் காஸ்மிக் ரெஜிஸ்டர் என்றே சொல்லியிருக்கிறார். அதில் அத்தனை பேருடைய எண்ணங்களும் சொற்களும் கர்ம வினைகளும் ஏறிவிடும். யாரும் இதிலிருந்தும் தப்பிக்க முடியாது. ஆயினும் இவை எல்லாவற்றிற்கும் மேல் அதே கடவுள் காரணமற்ற கருணை என்ற ஒன்றை கொண்டிருக்கிறார். அவருடைய பேரன்பிற்கும் அவருடைய தயாள குணத்திற்கும் நாம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய பகவானுடைய கருணையானது இந்த உலகத்தில் துன்பத்தில் சிக்கி தவிக்கும் அத்தனை பேரையும் எட்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பும் உதவியும் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் தொண்டு செய்து கொண்டிருக்கும் தொண்டர்களை பழி பாவங்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாடு பல துறைகளிலும் முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்திச் செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கல நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அவற்றையெல்லாம் ஜீரணித்து ஆத்ம சக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்கள் கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். எங்கள் மனம் அதற்கு முற்றிலும் தூய்மையாக வேண்டும். அதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இறைவனை நோக்கி செய்யும் எந்த ஒரு முயற்சியும் தவம் என்று. ஆனால் இப்பொழுது எங்கள் மனங்களிலே ஆசா பாசங்கள் மண்டி கிடக்கின்றன. பூர்வ கர்ம வினைகளின் வாசனைகள் நிரம்பியிருக்கிறது, உலகம் நிரம்பியிருக்கிறது. அதனால் அடிக்கடி நம்மை வந்து தாக்கும் ஒரு கொடிய பயம், விஷம் போன்ற கோபம், நெருப்பு போன்ற வார்த்தைகள், பொறாமை,
பழிவாங்குதல், காமம், எல்லாவற்றிற்கும் மேல் எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு துக்கம் கொண்டாடுதல், இப்படி எத்தனையோ மனங்களை எல்லாம் அலைக்கழித்து கொண்டு அவற்றை கடைசியில் மன உளைச்சலாக ஆக்கி மருந்தில் முடிகிறது. தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இறை நாம எப்பேற்பட்ட வல்லமை மிக்க ஆயுதம் என்று. அது நம்முடைய பாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது, பாபம் செய்ய விடாமல் தடுக்கக்கூடியது, மனதில் உள்ள வாசனைகளை எல்லாம் அழிக்கக்கூடியது. தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே நாங்கள் மன தூய்மை அடைய வேண்டும் என்று தங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். எங்கு இருந்தாலும், எந்த வேலை கையில் இருந்து விழுந்தாலும், எந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவை அனைத்துமே தங்களுடைய வேலைகள் தான் என்பதை உணர்ந்து அதை தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி, பொறாமை, பொச்சரிப்பின்றி செய்து அவற்றையெல்லாம் ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்களுடைய சங்கல்பத்தினாலும் எங்களுடைய கர்மவினை மூட்டைகளினாலும் வருகிறது. ஆயினும் அது தங்களுடைய சங்கல்பத்தினால் வருகிறது என்ற ஒரே காரணத்தினால் தங்களுடைய அருளை நிரப்பிக்கொண்டுதான் வருகிறது. அதை நாங்கள் எப்பொழுதும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மட்டுமே பார்க்க வேண்டும். எந்த ஒரு தண்டனை யாருக்கு வந்தாலும், நான் சொன்னேன் அல்லவா, அது ஒரு பவர்ஃபுல் காஸ்மிக் சிசிடிவி என்று. ஆக நம்முடைய வேண்டாத செயல்களுக்கு வரக்கூடிய தண்டனைகளை கூட நாம் ஆசீர்வாதமாக பார்க்க வேண்டும். அது நம்மை புண்படுத்துவதற்காக வரவில்லை, பண்படுத்துவதற்காக வருகிறது. அதை நாம் ஆசீர்வாதமாக மட்டுமே பார்த்து கொண்டாட முடிந்தால் கொண்டாடினோமானால் அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதமாக முடியும் என்பதை பார்த்து ஆச்சரியப்படுவோம். பகவான் என்னிடம் சொல்வார், தேவ்கி, இந்த பிச்சைக்காரனையும் உன்னையும் என்னுடைய அப்பா எந்த ஒரு சூழ்நிலையில் வைத்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொள்வதோடு அதற்காக நாம் அப்பாவிடம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று. ஆக நாம் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல, அதற்காக நன்றியோடும் இருக்க வேண்டும் என்று பகவான் சொல்கிறார். அது நம்மால் முடியுமோ முடியாதோ, ஆனாலும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி தான் தவம் என்று பகவான் சொல்லியிருக்கிறார். அப்படி செய்தோமானால் சில நாட்களிலேயே அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்று அதை காட்டிக் கொடுத்துவிடும். ஒவ்வொரு துன்பமும் துயரமும் ஒரு உயர் ஞானத்தில் முடிந்து நம் மனதை சுத்தம் செய்து அதில் இறை சக்தியை நிரப்பிவிடும். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், தாங்கள் எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய பெரும் கருணை கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.